கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 நாட்களாகவே மக்காவினுடைய அந்த மகத்துவம் என்ன, சிறப்பு என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனித்துவமான விஷயங்களாக மக்காவில் எதையெல்லாம் வைத்திருக்கிறான் என்று பல்வேறு விஷயங்களை நாம் பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மதீனாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னென்ன சிறப்புகளை மேன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை பார்க்க முற்படுகிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய மண்ணாக மதீனாவுடைய மண் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறந்தார்கள். நுபுவத்திற்கு முன்னால் 40 வருடம் மக்காவில் இருந்தார்கள். நுபுவத்துக்கு பின்னால் 13 வருடம் நபியாக மக்காவில் இருந்தார்கள். மொத்தம் மக்காவில் 53 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அதற்கு பின்னால் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பாக இன்று வரை 1446 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய மண் தான் மதீனாவுடைய மண். அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் என்று சொல்லப்படக்கூடிய படைப்பினங்களில் ஆகச் சிறப்பு பெற்ற ஒரு படைப்பாக ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி நாம் தனியாக யோசிக்கவும் பேசவும் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் பல்வேறு விஷயங்களை நாம் இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கும். அத்தகைய சிறப்பிற்குண்டான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாய் ஜீவிதமாய் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் மதீனா அல் முனவ்வரா ரவுலா ஷரீஃப் என்பது நமக்கு மத்தியில் இருக்கிறது. ஹாஜிகள் சென்று சொல்லக்கூடிய அந்த ஸலாத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவே நமக்கு பதிலையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்களுடைய வருகை அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக மதீனா இருக்கிறது. இப்படி மதீனாவிற்கும் கூட ஏராளமான சிறப்புகள் இஸ்லாத்தில் இருக்கிறது. நாம் கவனிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஊர்களிலே பிரதானமாக தாவா செய்தார்கள். ஒன்று மக்கா, இன்னொன்று தாயிஃப், இன்னொன்று மதீனா. இந்த 3 ஊர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பணியை மேற்கொண்ட பொழுது, மக்கா எனக்குள் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியே அனுப்பியது. மக்கா அனுப்பியதுன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுவாக இருந்தாலும் கூட மக்காவில் இருந்த காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே துரத்தினார்கள். தாயிஃப் நகரத்திலேயும் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியே துரத்தினார்கள். மதீனா மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து கொண்ட ஒரு பூமியாக இருக்கிறது. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்காக வேண்டி எப்படி துஆ செய்தார்களோ, யா அல்லாஹ் இந்த பூமியை பாதுகாப்பான பூமியாக ஆக்குவாயாக, இந்த இடத்தில் உலகின் உயர்தரமான கனிவர்க்கங்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக, இங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக, உலக மக்களுக்கெல்லாம் இந்த பூமியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்துவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்காக வேண்டி செய்த துஆ என்னன்னு சொல்லி சொன்னால், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய தந்தை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்காக வேண்டி என்ன துஆவை எல்லாம் செய்திருக்கிறார்களோ அந்த அனைத்து சிறப்புகளையும் இந்த பூமிக்கும் தருவாயாக என்று மதீனாவிற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததோடு, அதை போன்று இன்னொரு மடங்கு சிறப்பையும் இந்த பூமிக்கு தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். உலகத்தில் எங்கேயும் இல்லாத மிக முக்கியமான ஒரு இடம் மக்காவில் காபாவாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், மதீனாவில் ரவுலாத்துல் ஜன்னா என்று சொல்லப்படக்கூடிய சுவர்க்கத்தின் ஒரு பகுதி இருக்கிறது. நாளை அந்த இடம் அப்படியே சுவர்க்கத்தின் பால் உயர்த்தப்படக்கூடிய ஒரு இடமாக, சுவர்க்கத்தின் பூங்காவனம் என்று சொல்லப்படக்கூடிய சுவர்க்கத்தின் தோட்டம் மதீனாவில் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இடம் சுருக்கத்திற்கான இடம். இந்த இடத்தில் நீங்கள் யாராவது நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது அந்த இடத்தில் நின்று தொழுவதையும் அங்கே இருந்து துஆ செய்வதையும் வளமையாக வைத்திருக்கிறார்கள். சொர்க்கத்திற்கான இடத்தை நேரடியாக காணக்கூடிய ஒரு வாய்ப்பு மதீனாவில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது. இன்னொரு ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம் மதீனாவுடைய சிறப்பு சம்பந்தமாக.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களில் யாருக்கு மதீனாவில் வஃபாத்தாகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் மதீனாவில் வஃபாத்தாகி கொள்ளட்டும். மதீனாவினுடைய அடக்கஸ்தலமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கியிலே அவர் அடக்கம் செய்து கொள்ளப்படட்டும். அப்படி இருந்தால் நான் அவருக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜன்னத்துல் பக்கியில ஏராளமான சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தைகள் என்று ஏராளமானவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கே அடக்கம் செய்யப்படக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்கிறது. இப்படியாக மதீனாவினுடைய சிறப்பை நாம் ஏராளமாக பார்க்கிறோம். இந்த சிறப்புகள், இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுவதற்கான அடிப்படை நோக்கம் என்ன என்று பார்க்கிற பொழுது நாம் அந்த மண்ணையும் அந்த அமலையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு கூட அரஃபாவுடைய நாளாக ஹாஜிகளுக்கு இருக்கிறது. ஹாஜிகள் இன்றைய தினம் அரஃபாவில் இருக்கிறார்கள். இன்றைய நாளினுடைய பகல் பொழுதிலே அரஃபாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி அரஃபாவில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அல் ஹஜ்ஜு ஹுவல் அரஃபா, அரஃபாவில் தங்கியிருப்பது தான் ஹஜ்ஜினுடைய அடிப்படையான அமலாக இருக்கிறது. அல்லாஹ் இது மாதிரியான செய்திகளை கேட்பதன் மூலம், இது மாதிரியான இடங்களை நம்முடைய மனதில் இடங்களை நேசிப்பதன் மூலம் அல்லாஹ் நமக்கு இது போன்ற ஹஜ்ஜினுடைய உம்ராவினுடைய வாய்ப்பை அதிகமாக தர வேண்டும் என்கிற பிரார்த்தனை ஒவ்வொரு முஃமினுடைய மனதிலேயும் இருக்க வேண்டும். மதீனாவாகட்டும் மக்காவாகட்டும் மலக்குமார்களுடைய கால் தடம் பதிக்கப்பட்ட இடம் என்பதை நாம் கவனிக்கிறோம். இங்கேயும் வந்திருக்கலாம், சென்றிருக்கலாம், நமக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்றாலும் கூட வஹியை தாங்கியவர்களாக மலக்குமார்கள் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் வந்திருக்கிறார்கள். அதே போல பத்ரனுடைய போர்க்களங்களாகட்டும் மற்ற இடங்களாகட்டும் நேரடியாக மனித உருவத்திலேயே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மலக்குமார்கள் இறங்கி போர் செய்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெண்மையான ஆடையை தரித்தவராக, பிரயாணத்திற்கான எந்த களைப்பும் இல்லாமல் அற்புதமான அழகான ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே வருவார். ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நபியினுடைய கால் மூட்டோடு சேர்ந்து ரசூலுல்லாஹோடு நெருக்கமாக அமர்ந்து ஒரு சில கேள்விகளை கேட்பார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று அடுத்தடுத்து கேள்விகளை கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸிற்கு பெயர் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று பெயர். கிதாபுகளிலே பிரபல்யமாக ஹதீஸுகளில் பரவலாக பதிவு செய்யப்பட்ட மஷஹூரான பிரபல்யமான ஒரு ஹதீஸ். அந்த மனிதர் வந்துட்டு போனதற்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வந்தவர் யார் என்று தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில் சாதாரணமாக வந்து சென்ற இடமாகத்தான் மதீனாவினுடைய இடம் இருக்கிறது. இத்தகைய சிறப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இடத்தில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அது மாதிரி சிறப்பிற்குரிய இடங்களை பார்ப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ்ஜினுடைய உம்ராவினுடைய அமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நமது வாரிசுகளையும் ஆக்கி தந்து நல்லருள் புரிவானாகவா. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், ஈமானோடு இஸ்லாத்தோடு நம்முடைய சொல்லால் செயலால் பிறருக்கு எந்த விதத்திலேயும் இடையூறு தராமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாழ்நாளில் அதிகமாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய நல்ல நசீபை, நல்ல தௌஃபீகை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நமது வாரிசுகளுக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.